தலைப்புச் செய்தி. கட்சிக்கு பாரிய வெற்றி, சுமந்திரன் பெருமிதம். இனி விரிவான செய்தி. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே மிக சிறப்பாக எங்களுடைய கட்சி தொண்டர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக. அது எப்படி என்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே இருக்கிற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் எங்களுடைய கட்சியின் தீர்மானத்தின்படி நாங்கள் ஆதரித்து எவர் வெல்ல வேண்டும் என்று வேலை செய்தோமோ அவர் அத்தனை தேர்தல் தொகுதிகளிலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் அதற்கு முன்னதாக, நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னதாக நாங்கள் நாடி பிடித்து பார்த்த போது, அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்குத்தான் கூடுதலான ஆதரவு தமிழ் பிரதேசங்களில் இருந்தது எங்களுக்கு தெரிந்தது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பரிச்சயமான முகம், இனவாதி அல்ல என்கின்ற ஒரு எண்ணம். இதற்கு முன்னர் சமஷ்டி தீர்வுக்காக தேர்தலிலே 2005ஆம் ஆண்டு போட்டியிட்டவர். சென்ற பாராளுமன்ற காலத்திலே பிரதம மந்திரியாக இருந்த போது நில விடுவிப்புகள், பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் என்று பல விடயங்கள். இதனாலே ஒரு தெரியாத ஒரு தேவதையை நம்புவதை விட தெரிந்த பிசாசை நம்புவது நல்லது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, அதான் நான் தமிழ்ல சொன்னான் என்று மக்கள் நினைத்திருக்கலாம். எங்களுக்கு ஒரு பாதகமும் செய்யாதவர், எங்களுக்கு ஒரு தீமையும் செய்யாதவர், அந்த சேஃப் ஆப்ஷன், சேஃப் ஆப்ஷன். இவர் என்ன பரவாயில்லை, தெரியும் இவ்வளவுதான் பிரச்சனை என்று. அப்படியாக இருந்த சூழ்நிலை எங்களுடைய கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு பிறகு மற்றபடியாக மாறினது. ஏனென்றால் இது எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம். நிலைமைகளை சரியாக ஆலோசித்து அனுசரித்துத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று கட்சியின் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக, எங்களுடைய மக்களுக்கும் நீங்கள் அந்த நம்பிக்கையை தேர்தல் பிரச்சார நேரங்களிலே கொடுத்ததன் காரணமாக அது முற்றாக மாறியது. எப்படியாக மாறியது என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க 3வது இடத்துக்கு கூட தள்ளப்பட்டார். ஓரிரு தொகுதிகளை தவிர கூடுதலாக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் வடக்கிலே, விசேஷமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில். எங்களுக்கு பாரிய இன்னொரு சவால் எழுந்தது. நாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய அத்திவாரம், எங்களுடைய கட்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய அத்திவாரம். தமிழ் மக்கள் இந்த தீவிலே ஒரு தேசம் என்கின்றதை முதன்முறையாக சொன்னது எங்களுடைய கட்சி. எங்களுடைய கட்சியின் ஸ்தாபகர் அதைத்தான் வலியுறுத்தி இந்த கட்சியை ஆரம்பித்தார். 51ஆம் ஆண்டு 1வது மாநாட்டிலே இந்த கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு, வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நாங்கள் ஆளுகிற வண்ணமாக ஒரு ஆட்சி முறை மாற்றம் வேண்டும் என்பது அந்த 51ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே திருவோணமலையிலே நடந்த 1வது மாநாட்டிலே சொல்லப்பட்டது. ஆகவே தேசியம் என்பதற்கான அத்திவாரம் எங்களுடைய கட்சி, வேறவரும் இல்லை. அந்த நேரத்தில் இருந்து 70ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 25 ஆண்டுகள் சரியா நாங்கள் பழிக்கப்பட்டவர்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரசினாலே இவர்களுக்கு பெட்ரோல் வேணுமா என்று சொல்லி கேலி கிண்டல் பண்ணப்பட்டவர்கள் எங்களுடைய அந்த கொள்கை காரணமாக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களை விட அவையில் ஏதோ பெரிய தேசியவாத காட்சி வரும். அதுக்கு பிறகு வந்த பலர்
அப்புறம் எங்கள்கிட்ட இருந்து உதிர்ந்து கொட்டுப்பட்ட உதிரிகள் அவர்கள் எல்லாம் எங்களை விட ஏதோ பெரிய தேசியவாதிகள் என்பதை போல பாசாங்கு பண்ணிக்கொண்டு அந்த தேசியத்தை வலியுறுத்தி தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக, தமிழ் பொது வேட்பாளர் என்று அவருக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்து, அதுல அந்த பொது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எனக்கு விளங்கல, ஒருவரை நிறுத்தி தேசியத்துக்கு வாக்களிப்பதென்றால், தமிழ் தேசியத்துக்கு வாக்களிப்பதென்றால் இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும், தமிழனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், தமிழனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றவர்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிக்க சொல்லி ரோட்டா திரிஞ்சாக்கள். அப்ப 5 வருஷத்துக்கு முதல் தமிழனா இல்லாதவர்கள் திடீரென்று இன்றைக்கு தமிழனாக மீள பிறந்து விட்டார். அப்படியாக மக்களை ஒரு மாயைக்குள்ளே கொண்டு வந்து ஏதோ நாங்கள் எல்லாம் வேட்டு மக்கள் என்பதை போல, நாங்கள் தான் அந்த பத்தரை மாற்று தங்கம், நாங்கள் தான் தமிழ் தேசியம் என்று சொல்லி மக்கள் முன்பாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது ஒரு சவாலாகத்தான் இருந்தது. நாங்கள் இந்த பரப்புரைகளை மக்கள் மத்தியிலே தெளிவாக கொண்டு செல்வதற்கு நேர காலமும் கூட இருக்கவில்லை. ஆனாலும் கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தின் படி ஒழுக வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் இருந்தது. அதன் பிரகாரம் நீங்கள் வேலை செய்தீர்கள். நீங்கள் செய்த வேலையின் பிரதிபலனாகத்தான் கட்சி எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம் என்று உலகறிய வண்ணமாக எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது பாரியதொரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு. ஏனென்று சொன்னால், வடக்கு கிழக்கிலே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்குள்ளே நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை வேற எந்த கட்சியும் எடுக்கவில்லை. தன்னந்தனியனாக எங்களுடைய கட்சி மட்டும்தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தது. அந்த தேசியம் என்று போலியாக முன்னின்றவர்கள், அவர்களுக்கு 7 கட்சிகள் ஆதரவா, 7 அரசியல் கட்சிகள், 83 பொது அமைப்புகள் ஆதரவா, அப்படியாக எல்லாம் சொல்லி சரி 7 அரசியல் கட்சிகளை மட்டும் பார்த்தோமே, 7 அரசியல் கட்சிகள். ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவாக 5 அரசியல் கட்சிகள். எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் மட்டும்தான். ஒரு அரசியல் கட்சி கூட வடக்கு கிழக்கிலே நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அப்படி இருக்க மற்றெல்லா தமிழ் அரசியல் கட்சிகளும் வேறு வேட்பாளர்களை ஆதரவு தெரிவிக்கிற போது, தன்னந்தனியாக ஒரு கட்சியாக மட்டும் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை எடுத்த போது எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தான் வெற்றி கிட்டியதே தவிர அந்த எண்ணிக்கை, அந்த உதிரிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. எந்த தேர்தல் மாவட்டத்திலேயும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆகையினால் தான் இது பாரிய வெற்றி என்று நான் சொல்லுவேன். எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இது சஜித் பிரேமதாசாவை கிடைச்ச வெற்றி இல்லை. நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்காவிட்டால் அவர் 3வது இடத்துல இருந்திருப்பார். ஆகவே இன்னமும் எங்களுடைய கட்சியிலேதான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் சோதித்து அறிந்திருக்கிறோம், தெரிய வந்திருக்கிறது.